அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸைஸ் 8.2ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். A man got a 10% increase in his salary. If his new salary is 1,54,000, find his original salary. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 10% அவருடைய சேலரியில் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவரோட வாங்குகிற சேலரியோட அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அவர் ஒரிஜினல் சேலரி என்ன, இன்க்ரீஸ் சேலரி கொடுத்துட்டு ஒரிஜினல் சேலரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்க்கு தேவையான எல்லா கான்செப்ட்டுமே ஃபார்முலாஸ் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதுக்கோட லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். இப்போ அதில் படி நம்ம இது மாதிரி கேட்டிருந்தாங்க, இன்க்ரீஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது இன்க்ரீஸ் வேல்யூ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா அதை தான் பார்த்தோம். இன்க்ரீஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஒரிஜினல் வேல்யூ ஆர் சேல்ரி. நான் ஜென்ரல் ஃபார்முலாங்கிறதுனால வேல்யூ போடுறேன். ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 1 + இன்க்ரீஸ் பர்சன்ட். இன்க்ரீஸ் பர்சன்ட் இதுதான் வந்து நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோம். நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலா உங்களுக்கு தரவாக இருக்கணும். இன்க்ரீஸோட இந்த வேல்யூன்ற இடத்துக்கு பதிலாக இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்னு மாறி வந்திருக்கு, சேலரி. இன்க்ரீஸ் சேலரி ஈக்குவல் டு ஒரிஜினல் சேலரி இன்ட்டு 1 + இன்க்ரீஸ் பர்சன்ட். இப்போ இந்த சம்மை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இன்க்ரீஸ் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, இந்த சைட் கொடுத்துட்டாங்க. ஸோ 1,54,000 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு ஒரிஜினல் சேலரி தான் நம்மளை கேட்குறாங்க, நம்மளுக்கு என்னென்னு தெரியாது, அதுதான் கேட்குறாங்க. ஒரிஜினல் சேலரி தான் நம்மளை கேட்குறாங்க. இன்ட்டு 1 + இன்க்ரீஸ் பர்சன்ட் எவ்வளோ, 10%. 10%னா 10/100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோவை கட் பண்ணிக்கலாம். அப்போ 1/10 இருக்கும். இப்போ இங்கே நான் ஒரிஜினல் சேலரி ஓஎஸ்ன்னு மட்டும் போட்டுக்கிறேன், ஃபுல்லாக நான் எழுதலை. இன்ட்டு 1 + 1/10. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், ஏன்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 10 + 1 என்ன வரும், ஒரிஜினல் சேலரி இன்ட்டு 10 + 1ன்னு ஆயிரும். 10 + 1/10. நெக்ஸ்ட் பேஜில் அடுத்தது பார்ப்போம். இப்போ 1,54,000 ஈக்குவல் டு ஒரிஜினல் சேலரி இன்ட்டு என்ன வந்து இப்போ லாஸ்ட் பேஜில் பாருங்கள், 10 + 1 11/10. 11/10. ஸோ இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது நம்ம ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது என்னவா மாறும், அப்படியே என்ன மாறும், 11/10 அப்படின்னு இருக்கிறது வந்து என்ன ஆகிடும், 10/11 ஆகுமா. இது அப்படியே இருக்கிறது ரெசிப்ரோக்கலாக ஆகும். ஈக்குவல் டு ஒரிஜினல் சேலரி. ஒரிஜினல் சேலரி. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 11s are 11. இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 1 11s are 11. 11 போக மீதி 4 இருக்கும். 44ல் 4 11s are 44. பேலன்ஸில் இருக்கக்கூடிய 3 0 சேர்த்துக்குங்க. இப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்பொழுது என்ன வந்துடும், 14,000. இன்னொரு ஒரு 0 ஆட் ஆகும். ஈக்குவல் டு ஒரிஜினல் சேலரி. இதை நம்ம இப்படி திருப்பியும் எழுதிக்கலாம். ஒரிஜினல் சேலரி ஈக்குவல் டு 14,000. சரி, 1,40,000. இதுதான் ஒரிஜினல் சேலரி. ஸோ இப்போ இந்த சம் போடுறதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதாவது இன்க்ரீஸ் சேலரியோ அல்லது இன்க்ரீஸ் வேல்யூ கேட்குறாங்கன்னா கொடுத்துருக்குற ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 1 + இன்க்ரீஸ் பர்சன்ட். இப்போ இந்த சம் ரொம்ப ஈஸி தான். அப்போ இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஒரிஜினல் வேல்யூ. அதாவது ஒரு இன்க்ரீஸ் ஆகிருக்கிற வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியணுன்னா ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 1 + அந்த இன்க்ரீஸ் பர்சன்ட். இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். மிஸ் எனக்கு இந்த ஃபார்முலா எப்படிங்க மிஸ் வந்தது, அது எல்லாமே நான் ஒரு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கிளியராக கொடுத்துருக்கேன். ஷார்ட்டாக நான் உங்களுக்கு ஒரே பேஜில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம சம் முடிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரிஜினல் வேல்யூ
இப்போ ஒரிஜினல் வேல்யூ நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன். ஒரிஜினல் வேல்யூ இன்க்ரீஸ் பர்சன்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா நியூ வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். நியூ வேல்யூ ஆர் இன்க்ரீஸ் வேல்யூ எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்க்ரீஸ் வேல்யூ இப்போது ஒரிஜினல் வேல்யூ வந்து என்ன அப்படின்றது வந்து தெரியல. இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் 1,54,000 கொடுத்துட்டாங்க. இன்க்ரீஸ் பர்சன்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்ட்டு? 10%. 10%னா 10/100 இது கொடுத்துட்டாங்க. ஒரிஜினல் வேல்யூ நம்மளுக்கு கொடுக்கல. இப்போ நம்ம இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் நார்மலாக எப்போவுமே அப்படின்னா, இங்கே ஒரிஜினல் வேல்யூ என்ன இருக்கோ அதோட இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கிற பர்சன்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோன்னா ஒரு அமௌண்ட் வரும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வேறு நம்பர் சொல்கிறேன். அப்போ ஒரு 1000 rupees ஒரிஜினல் வேல்யூ இன்க்ரீஸ் 10%னா இப்போ இந்த புது வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 1000ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 10/100 மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 100 rupees வரும். ஸோ இது கேன்சல் பண்ணால் 100 rupees. அப்போ இந்த ஆன்சர் வந்து இங்கே என்னென்னு வந்திருக்கும் 100 வரும். இப்போ 1000 கூட 100 ஆட் பண்ணி நியூ வேல்யூ வந்து 1100ன்னு சொல்லி நம்ம சொல்லிவிடுவோம். ஈஸியான நம்பர்ன்றதுனால நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம். இப்போ இங்கே எக்ஸு கொடுக்கல. அப்போ ஃபஸ்ட்டு இது இன்டூ பண்ணால் எவ்வளோ வேல்யூ வரும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு வர்ற வேல்யூவை எதோட ஆட் பண்ணிக்கணும், இந்த ஒரிஜினலாக இருக்கிறதோட ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற இந்த புது வேல்யூ 1,54,000 கிடைக்கும். இந்த என்னடா சம்மே முடிஞ்சிருச்சே, ஏன் மிஸ் இதை தேவையில்லாமல் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்க்குறக்கு அப்படி தான் தெரியும். எக்ஸாமில் இன்கேஸ் உங்களுக்கு ஃபார்முலா மறந்து போயிடுச்சு, ஐயோ எனக்கு ஃபார்முலா மறந்து போயிடுச்சு எப்படி போடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் தடுமாறக்கூடாது. அதுக்காக தான் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஃபார்முலா இல்லாமையும் எப்படி போடணும் அப்படின்றத சேர்த்து சொல்கிறேன். நம்ம நார்மலாக ஒரு சம்மை வந்து இப்போ நீங்கள் 1000 ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பொருள் வாங்குகிற 1000 rupees, அதோட ரேட் இப்போ 10% இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், 1000 × 10/100 போட்டிங்கன்னா 100 வரும். அப்போ 100 rupees இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரிஜினலாக இருந்தது 1000 rupees, இன்க்ரீஸ் ஆனது 100 rupees. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் இப்போ அதோடைய ப்ரைஸ் எவ்வளோனா 1100 தான் அதோடைய ப்ரைஸ் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அவங்க எக்ஸ் கொடுத்துருந்தா, ஒரிஜினல் வேல்யூ கொடுத்துருந்தா. இப்போ ஒரிஜினல் வேல்யூ கொடுக்கல. அப்போ அது எக்ஸ்னே தான் வச்சுக்கணும். ஃபார்முலா அப்படி முறைப்படி நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அந்த எக்ஸையும் 10% இன்டூ பண்ணி வர்ற வேல்யூவை ஒரிஜினல் வேல்யூவோட ஆட் பண்ணுவோம். அதுதான் இந்த ஸ்டெப்பு. இப்போ பாருங்கள், இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸ் வருதா. ஸோ எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 இருக்கும். 1 + 10/100 = 1,54,000. இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே இதுக்கு அடுத்து இங்கே ஒரே பேஜ்லேயே போகணுன்றதுனால இப்படி போடுறேன் நான். அப்போ எக்ஸ் × 1 + 1/10 = அந்த அமௌண்ட் 1,54,000. இதைத்தான் நம்ம ஃபார்முலா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் இங்கே எழுதியிருக்கேன். இன்க்ரீஸ் வேல்யூ = ஒரிஜினல் வேல்யூ × 1 + இன்க்ரீஸ் பர்சன்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் அது. அந்த ஒரிஜினல் வேல்யூ வந்துருச்சு பாருங்கள். ஒரிஜினல் வேல்யூ தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இங்கே இருக்கிற 1 + 1/10% தான் நம்ம இங்கே வந்திருக்கு. ஃபார்முலா இல்லாமல் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா இதுதான். இன்கேஸ் எனக்கு ஃபார்முலா மறந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா எப்பயுமே ஒரிஜினல் வேல்யூவையும் இன்க்ரீஸையும் மல்டிப்ளை பண்ணணும். வர்ற ஆன்சரோட ஒரிஜினல் வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். இந்த ஒரு ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கணும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார்முலா இல்லைனாலும் கூட நம்ம போடலாம். உங்களுக்கு சம் ஆல்ரெடி இதோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதுக்கு நான் ஃபார்முலாவே மனப்பாடம் பண்ணிக்கிறேங்க மிஸ்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபார்முலாவையும் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஃபார்முலா தெரியலனாலும் சமாளிக்கிறதுக்கு அந்த ஸ்டெப்ஸையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு பார்ட் நீங்கள் நல்லா கிளியராக இருக்கீங்க அப்படின்னா இந்த சம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது ஒன்றை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.